ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற வகுப்பு சாந்தோக்கிய உபனிஷதம். இப்போ இந்த சாந்தோக்கிய உபனிஷத்துல கடந்த பாடங்கள்ல ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் ஒன்று பார்த்தோம். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உலகை இயக்குகின்ற அடிப்படை நியதிகளில மிக முக்கியமான ஒன்று காரண காரிய நியதி. அதாவது இங்க காரியம் இருக்குமானால் காரணம் இருந்தேயாக வேண்டும் என்ற ஒரு அடிப்படை நியதியை நம்ம மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இப்போ நாம் இங்க பார்க்கிற எல்லாத்துக்கும் பின்னாடி ஒரு காரணம் இருக்கு. காரணம் இல்லாம காரியம் இல்லை. இதுதான் இந்த பிரபஞ்ச நியதி. அப்ப அப்படி பார்க்கும்போது இப்ப நம்ம உடம்பு ஒரு காரணத்திலிருந்து தான் தோன்றி இருக்க முடியும். இப்ப நம்ம எல்லோரும் உடம்பு வச்சிருக்கோம். நம்ம எல்லாருக்கும் உடம்பு இருக்கு. அப்ப இந்த உடம்பு எந்த காரணத்திலிருந்து தோன்றியது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அந்த காரணம் தான் உணவு என்று இங்க உத்தாலகர் இந்த இடத்துல விளக்குறார். அப்ப ஒருத்தனுக்கு பசிக்குதுன்னு சொன்னான்னா அவனுடைய உடம்புக்கு உணவு தேவைப்படுதுன்னு அதுக்கு பொருள். யாருக்கெல்லாம் பசி எடுக்குதோ அவங்க பசிக்குதுன்னு சொன்னாங்கன்னா அவங்களுக்கு என்ன தேவைப்படுது? சாப்பாடு தேவைப்படுது. எதுக்காக? அந்த உடம்பை வளர்ப்பதற்காக, அந்த உடம்பு செயல்படுவதற்காக. அப்போ நாம உண்ட உணவு என்னவா மாறுது? செரிமானம் செய்யப்படுது. உள்ள ஜீரணம் செய்யப்படுது. அப்ப அந்த ஜீரணத்துக்கு உள்ள நம்ம உடம்புக்குள்ள ஒரு திரவம் இருக்கு. அந்த திரவத்தை ஆங்கில மருத்துவம் என்ன சொல்லுது? ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லுது. இங்க உபனிஷத்து அது என்ன சொல்லுது? தண்ணீர்னு சொல்லுது. அப்ப இங்க அந்த திரவங்களே இங்கு தண்ணீர் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த உணவை, அதாவது தண்ணீர் உணவை ஜீரணிக்க செய்தது. மேலும் அதே தண்ணீர் அந்த உணவெங்கும் பரவச் செய்தது என்று இங்க சொல்லுது. அப்ப இங்க பாருங்களேன், உணவு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை செரிமானம் பண்றதுக்கு நம்ம உடம்புக்குள்ள ஒரு லிக்விட் இருக்கு. அதுதான் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். அதை நம்ம வேத சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா ஜடராக்னின்னு சொல்லுது. அதே சமயம் நம்ம உண்ட உணவு செரிமானம் ஆன பிறகு மீண்டும் நம்ம உடம்புல என்னவா மாறுது? எல்லாமே ரத்தமா மாறிடுது. அப்ப ரத்தமும் இங்க நீர் தானே. நம்ம உடம்புக்குள்ள நீரா தான் இருக்கு. அதனால தான் இப்போ இந்த உணவுக்கு தலைவன் யார் அப்படின்னா தண்ணீர் தான். தண்ணீர் தான் உணவின் தலைவன். அதாவது உணவை தண்ணீர் இழுத்துச் செல்கிறது அல்லது வழிநடத்தி செல்கிறது என்று இங்க உபனிஷத் மந்திரம் சுட்டி காட்டுகிறது. அப்ப இவ்வாறு இந்த உடம்பு காரியம் என்றால் உணவு காரணமாக அமைகின்றது என்று இங்க ஒரு மிகப்பெரிய உண்மையை இந்த உபனிஷதம் இந்த இடத்துல பேசுது. அது மாதிரிதான் பூமியிலிருந்து செடிகள் எல்லாம் முளை விட்டு வெளியே வருவதை நம்ம பார்க்கும்போது அந்த செடிக்கு கீழே என்ன இருக்கு? ஒரு விதை இருக்கு இல்லையா? பூமியின் அடியில ஒரு விதை இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஏன்னா ஒரு விதை இருந்தால்தான் மேல செடி வர முடியும். அப்போ அந்த செடிங்கிற ஒரு உடம்பு உருவாகணும்னா அதுக்கு அந்த காரியத்துக்கு காரணமா என்ன இருக்கு? ஒரு விதை இருக்கு. இப்படிதான் படைப்பு இருக்கு. அதுதான் இங்க சொல்ல வருது சாஸ்திரம். அப்ப உடம்பு என்ற காரியத்திற்கான காரணம் உணவை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அதுபோல அன்பு மகனே, உணவு என்ற காரியத்திற்கு தண்ணீரில் காரணத்தை தேட வேண்டும். தண்ணீர் என்ற காரியத்திற்கு அக்னியில் காரணத்தை தேட வேண்டும். அப்ப அக்னி என்ற காரியத்திற்கு இறைவனில் காரணத்தை தேட வேண்டும் என்று இங்க சுட்டி காட்டுகின்றார் உத்தாலக மகரிஷி. இப்ப உத்தாலகர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, ஒரு காரண காரிய நீதிக்குள்ள ஒன்னொன்னா நீ ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா அதனுடைய மூலத்தை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த மூலம்ங்கிறது எப்படி? இப்ப நம்ம உணவுக்கு மூலம் என்னவா இருக்கு? தண்ணீர் இருக்கு. தண்ணீருக்கு மூலம் என்னவா இருக்கு? அக்னி இருக்கு. அப்ப அக்னிக்கு மூலம் என்னவா இருக்கு? இறைவன் இருக்கிறார் என்று இங்க சொல்லுது. ஆகவே இறைவனே எல்லா உயிரினங்களுக்கும் காரணம் அப்படின்னு இங்க ஒரு மிகப்பெரிய உண்மைய இந்த உத்தாலக மகரிஷி ஸ்வேதகேதுவுக்கு சொல்றார். இப்ப ஸ்வேதகேது இதை புரிஞ்சுக்கிறான். அப்போ சாந்தோக்கிய உபநிஷத்தினுடைய அடிப்படை மூலகங்களை எல்லாம் நம்ம இங்க ஆராய்ந்து பார்க்கும்போது எங்கிருந்து எல்லாம் வெளிப்பட்டது? இறைவன், இறைவனிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து தண்ணீர், தண்ணீரிலிருந்து பூமி, பூமி மூலமா நமக்கு உணவு. இப்படிதான் இங்க எல்லாமே ஒன்றுக்கு கீழே ஒன்றொன்றா அப்படியே வருது. அது திரும்பி போகும்போது எல்லாம் இறைவன் இடத்துல தான் போய் ஒடுங்குது.
அப்போ உணவின் காரணம் தண்ணீர், தண்ணீரின் காரணம் அக்னி, அக்னியின் காரணம் இறைவன் என்பதாக இந்த மந்திரம் நமக்கு விளக்கியது என்று பார்க்கிறோம். அடுத்த மந்திரம் போறோம். அதே மாதிரி சொல்றாரு உத்தாலகர். அன்பு மகனே, ஒருவன் தாகமுற்றிருப்பதாக கூறினால் அவன் பருகிய தண்ணீரை அக்னி இழுத்துச் சென்று விட்டது என்று பொருள் என்று சொல்றார். அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். இப்ப ஒருத்தனுக்கு வந்து தாகமா இருக்குன்னு சொன்னா நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்? அவனுடைய தண்ணி பூரா வந்து எவாப்பரேட் ஆயிடுச்சு. பூரா வந்து ஆவி ஆயிடுச்சு. அதாவது ஸ்வெட்டிங் ஆயி அவன் நல்ல கடுமையான வெயில்ல போறான். வெயில்ல போன உடனே அவனுக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேக்குது. வேக்க வேக்க தண்ணீர் பூரா அப்படியே அவன் உடம்புல இருந்து வெளியேறிட்டே இருக்கு. கொஞ்ச நேரத்துல அவனுக்கு என்ன பண்ணுது? தாகம் எடுக்க ஆரம்பிச்சிடுது. ஏன்னா அந்த உடம்புக்கு தண்ணி தேவைப்படுது. அப்ப அதனால தாகம் அவனுக்கு வந்த உடனே அவன் எங்கேயாவது போய் தண்ணீர் குடிச்சு ஆகணும். அப்போ அவன் தண்ணீர் கேட்டு ஏதாவது ஒரு வீட்டு முன்னாடி போய் நிப்பான். அல்லது எங்கேயாவது ஒரு கிணத்த தேடியோ, எங்கேயோ ஒரு ஆத்த தேடியோ அவன் தண்ணி இருக்கிற இடத்துக்கு போய் ஆகணும். அப்ப இங்க நமக்கு என்ன புரியுதுன்னா, அந்த தண்ணீருக்கு ஆதாரமா அக்னி இருக்குது. அக்னி வந்து இழுத்துக்குது அந்த தண்ணி பூரா. அப்ப அது மாரி இங்க ஒவ்வொன்னுக்கும் ஆதாரம். உணவுக்கு ஆதாரமா தண்ணீர் இருக்கு, தண்ணீருக்கு ஆதாரமா அக்னி இருக்கு, அக்னிக்கு ஆதாரமா இறைவன் இருக்கின்றான் அப்படின்று இங்க காரண காரிய நீதியை வந்து இப்படி சுட்டி காட்டுறாங்க மகான்கள். அப்ப உண்ட உணவை தண்ணீர் இழுத்துச் செல்கிறது என்பதை நம்ம பார்த்தோம். அப்ப தண்ணீர் எப்படி ஆவியாகிறதுன்னு பார்த்தா, அக்னியினால் அது ஆவியாகி விடுகிறது. அப்ப இங்க உடம்பினிலே வைஸ்வானர அக்னி அல்லது ஜடராக்னி என்ற ஒன்று எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கின்றது. அப்ப நாம் பருகுகின்ற தண்ணீரை வற்றச் செய்து ஆற்றல் ஆக்குவது அந்த அக்னியே. அதனால்தான் அக்னி தண்ணீரின் தலைவன் என்று கூறப்படுகிறது என்று இந்த மந்திரத்துல சொல்றார். அப்ப இங்க ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு தலைவன் இருக்கான். உணவுக்கு தலைவன் யாரு? தண்ணீர். தண்ணீருக்கு தலைவன் யாரு? அக்னி. அக்னிக்கு தலைவன் யாரு? இறைவன். அப்படிங்கிற ஒரு போஸ்டிங், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு போஸ்டிங் இருக்கு. அந்த போஸ்டிங்கு கீழே ஒவ்வொன்னா வருது. அப்ப அந்த அடிப்படையில இங்க பஞ்சபூதங்களும் இறைவனிடமிருந்தே வெளிப்பட்டிருக்கின்றன அப்படிங்கறத இங்க விளக்குகின்ற விஷயம்தான் இந்த பாடத்திட்டம். அப்ப உடம்பு என்ற காரியத்திற்கு காரணம் தண்ணீரை தவிர வேறு எதுவாக இருக்க முடியும்? அதுபோல அன்பு மகனே, தண்ணீர் என்ற காரியத்திற்கு அக்னியில் காரணத்தை தேட வேண்டும். அக்னி என்ற காரியத்திற்கு இறைவனில் காரணத்தை தேட வேண்டும். எனவே இனியவனே, எல்லா உயிரினங்களுக்கும் இறைவனே காரணம், இறைவனே இருப்பிடம், இறைவனே ஆதாரம் என்று இங்க உத்தாலகர் ஸ்வேதகேதுவுக்கு உபதேசம் பண்றார். அப்ப அன்பு மகனே, இந்த 3 அடிப்படை மூலகங்களும் மனிதனை அடைந்து எப்படி மும்மை செயல்முறையின் மூலம் ஒவ்வொன்றாக ஒரு மும்மூன்றாக பிரிந்து இந்த வெளிப்பாடு நடந்தது என்று நான் இதுவரை விளக்கினேன். இனி மற்றொரு கருத்தையும் கூறுகின்றேன், கவனமாக கேட்பாயாக என்று உத்தாலகர் ஸ்வேதகேதுக்கு ஒரு அருமையான விஷயத்தை இனியும் சொல்ல இருக்கின்றார். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இனியவனே, மரணத்தின் போது உடம்பை விட்டு வெளியேறுகின்ற முதல் விஷயம் என்ன தெரியுமா? வாக்குதான். வார்த்தை தான் முதல்ல வெளியேறுது. அப்படி வெளியேறின வாக்கு வந்து மனதில் ஒடுங்குகிறது. மனம் பிராணனில் ஒடுங்குகிறது. பிராணன் அக்னியில் ஒடுங்கி, அக்னி அனைத்திற்கும் மேலான இறைவனில் ஒடுங்குகிறது என்று இங்க உயிர் பிரிகின்ற ஒரு விஷயத்தை இங்க சாஸ்திரம் இந்த இடத்துல பூடகமா சுட்டி காட்டுது. அதாவது ஒரு உடம்புல இருந்து ஒரு உயிர் பிரியணும் அப்படின்னா முதல்ல வந்து அவனுக்கு பேச்சு நின்னுடும். பேச்சு நின்ன உடனே அந்த பேச்சு எங்க போய் ஒடுங்குதுன்னா அவனுடைய மனசுல ஒடுங்கிடும். அப்புறம் மனசும் ஒடுங்கும். அது மனசு எங்க போய் ஒடுங்குது அப்படின்னா பிராணன்ல போய் ஒடுங்கிடும். அந்த பிராணன் எங்க போய் ஒடுங்குதுன்னா அக்னியில போய் ஒடுங்கிடும். அப்புறம் அந்த அக்னி எங்க போய் ஒடுங்குதுன்னா இறைவனில் ஒடுங்கி விடுகிறது. அப்ப நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அப்ப நீங்க சொல்றத பார்த்தா நம்ம எல்லோருமே இறைவன் கிட்ட தானேங்க போறோம். அப்புறம் எதுக்குங்க இவ்வளவு பயிற்சிகள், முயற்சிகள்? எல்லாருமே இறந்த பிறகு இறைவன் கிட்ட தானே போக போறோம். அப்ப நம்ம அப்படியே பண்ணிட்டு போலாம் இல்லையா? மரணத்துக்கு பின்னாடி நம்ம எல்லாம் இறைவனை தானே அடைய போறோம் அப்படின்னு ஒரு கேள்வி உங்களுக்குள்ள எழுந்திருக்கலாம் இல்லையா? எழுந்திருக்க வேண்டும். ஆனா இதுல ரொம்ப விஷயம் இருக்கு. அதாவது எல்லாமே இறைவனிலிருந்து வெளிப்பட்டு இறைவனிலேயே ஒடுங்குகின்றன. ஆனா இந்த பிறவி சக்கரம் நிக்கணுமா வேண்டாமா? இறைவனில் ஒடுங்குனா திருப்பியும் வரும். ஏன்னா இங்க பிரளயம், மகா பிரளயம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் சாஸ்திரம் பேசும். பிரளயம், மகா பிரளயம்னா என்ன? தினசரி பிரளயம் நமக்கு நடந்துகிட்டு இருக்கு. தினசரி பிரளயம்னா என்ன? இப்ப நம்ம இன்றைக்கு இரவு போய் தூங்க போறோம். தூங்க போகும்போது நம்மள ஒடுக்கிடுறோம். எங்க போய் இறைவன்ல தான் ஒடுங்குறோம். இறைவனுக்குள்ள தான் இருக்கிறோம். அப்ப நம்ம இறைவனுக்குள்ள தான் இருந்து மறுநாள் காலையில எழுந்து வரோம். அப்ப நம்ம எழுந்து வரும்போது ஞானியா வருமா? மகானா வரமானா? இல்லையே. ஒரு சராசரி மனிதனா தானே வரோம். அப்ப என்னங்க நடந்தது? இறைவன் கிட்ட போய் ஒடுங்குனா நம்ம ஞானி ஆயிடணும் இல்லையா?
ஏன் ஞானி ஆக மாட்டேங்கிறோம்? அங்கதான் விஷயம் இருக்கு. அதாவது இந்த விஷயம் வந்து ரொம்ப ஒரு சூட்சமமான ஒரு விஷயம். இத வந்து ரொம்ப ஆழமா இந்த உபநிஷத் பேசுது. அது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இங்க எல்லாமே இறை அம்சம் அப்படின்னாலும், இறைவனே தன்னை எல்லாவற்றிலும் வெளிப்படுத்தி இந்த வைபவத்த உண்டாக்கி வச்சிருக்கிறான்னாலும், யார் ஒரு தனி மனிதன் அந்த இறைவனை தன்னுள் உணர்கிறானோ, அவன் மட்டும் தான் ஞானி ஆகுறான் இல்லையா? அவனுக்கு அந்த ஞானத்தினால என்ன நடக்குதுன்னா, இங்க நானும் இறைவனுக்கு வேறாக இல்லைங்கிற அந்த தெளிந்த அறிவின் மூலமா அவன் அடுத்த பிறவிக்கு வரமாட்டான். ஏன்னா, அவனுக்கு மனசு இருக்காம போயிடும். மனம் வந்து ஒடுங்கிடும். அந்த மனம் எப்போ வந்து இறைவனிடத்துல வந்து சரண்டர் ஆகுதோ, அதாவது தன்னை அர்ப்பணித்து விடுகிறதோ, இனிமேல் நான் செய்றதுக்கு ஒண்ணுமே இல்ல இறைவா! எல்லாம் நீதான் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை ஒட்டுமொத்தமா ஒப்படைச்சிடுதோ, அப்போ நம்ப வாழ்க்கை இறைவன் வாழ்கிறான் என்று நாம் இந்த வாழ்க்கைய ஜீவன் முக்தி நிலையில பார்க்கிறோம் இல்லையா? இப்ப நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கையில வந்து, நம்ம வாழ்க்கைய யார் வாழ்ந்துட்டு இருக்கிறா? சரண்டர் ஆனவங்களுடைய வாழ்க்கைய இறைவன் வாழுகின்றான். சரண்டர் ஆகாதவருடைய வாழ்க்கை யார் வாழ்றா? மனசு வாழ்ந்துட்டு இருக்கு. மனசு யாருது? இறைவனுடைய வைபவம் தான். ஆனா, மனம் என்ன பண்ணும்? அது ஏற்றி வைக்கப்பட்ட எண்ணங்களில் சிக்கிக்கிட்டு, அதுக்கு விருப்பமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுக்கிட்டே இருக்கும். நான் செய்கிறேன்ங்கிற அகங்காரம் இருக்கும். என்னுடையதுங்கிற அபிமானம் இருக்கும். இதெல்லாம் மனதனுடைய இயல்பு. இது வந்து எல்லா மனிதர்களுக்கும் இருக்கும். ஆனா, எல்லா மனிதனுமே இந்த 3 நிலைகள அனுபவிக்கிறான்னு நம்ம கடந்த பாடத்துல பார்த்தோம் இல்லையா? என்னென்ன நிலைகள்? விழிப்பு நிலை, கனவு நிலை, ஆழ் உறக்க நிலை. இது எல்லா மனிதனுக்கும் உண்டு. யாருக்குமே இல்லாம இருக்காது. அது ஏழையா இருந்தாலும் இருக்கும், பணக்காரனா இருந்தாலும் இருக்கும். அப்ப இந்த 3 நிலைகளுக்கும் அவஸ்தாத்ரய சாட்சியா ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லையா? இப்ப ஒருத்தன் விழிப்பு நிலையில இருக்கும்போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் கனவு காணும்போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். ஒருத்தன் நல்லா தூங்கும்போதும் ஒண்ணு பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்ப இந்த 3க்கும் அவஸ்தாத்ரய சாட்சியாக எது இருந்துட்டு இருக்கு? உயிர் இருந்துகிட்டு இருக்கு. பிராணன் இருந்துட்டு இருக்கு. அப்ப இந்த பிராணன் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப இங்க பிராணன் தான் இங்க இறைவன். உயிரே கடவுள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த உயிர் தான் இங்க இறைவன். அப்ப அந்த உயிரே இறைவனா இருக்கிறதுனால, அந்த உயிர் தான் எல்லாவற்றுக்கும் சாட்சியா இருக்குதே தவிர, இப்ப நெறைய பேர் என்ன தப்பா பயிற்சி பண்ணுவாங்க அப்படின்னா, உயிரையே வந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி இவங்க சாட்சியா மாறுவாங்க. அது மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம். ஏன் அப்படின்னா, இப்ப உயிருங்கிற மூச்ச நான் வந்து கவனிக்கிறேன், மூச்ச பார்த்துக்கிட்டே இருக்கிறேன்னு சொல்றவன் யாரு? மைண்ட் தான் சொல்லும். ஏன்னா, மைண்ட் வந்து உயிரினிடத்துல இருந்து தன்னை பிரிச்சு வச்சுக்கிட்டு, நான் ஏதோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கு இல்லையா? அப்படி மைண்ட் தான் இந்த பிளே எல்லாம் பண்ணுது. இப்ப நம்ம பாடத்திட்டங்கள்லயே நம்ம அதெல்லாம் சொல்லிக் குடுப்போம். நீங்க சுவாசத்த கவனிங்க அப்படின்னு சொல்லுவோம். உடனே நீங்க எல்லாம் மூச்ச கவனிச்சுட்டு இருப்பீங்க. எதுக்காக நான் மூச்ச கவனிக்க சொல்றேங்கிறது உங்களுக்கு யாருக்குமே புரியல பார்த்தீங்களா? அத புரிஞ்சா தான் இங்க ஞானம். ஏன் மூச்ச கவனிக்க சொல்றோம்? அப்ப நம்ம யோசனை பண்ணி பார்த்தா, அப்ப மூச்ச கவனிக்கிறவன் யாருன்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி எழுந்திருக்கணும். அப்ப மூச்ச கவனிக்கிறது இங்க மனசு தான். ஏன்னா அறிபவன், காண்பான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நல்லா இங்க புரிஞ்சுக்கணும். காண்பான் என்பவன் தான் மைண்ட். அறிபவன் என்பவன் தான் மைண்ட். அப்ப இந்த மைண்ட் என்ன பண்ணுதுன்னா, ஒரு விஷயத்த அறிய ஆசைப்படுது. அதனால அது என்ன சொல்லுது? நான் மூச்ச சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும். மூச்ச சாட்சியா பார்த்தா, அப்ப நீ யாருப்பா? அப்படின்னு கேட்டா, நான் மனசுன்னு தான் சொல்லணும். வேற என்ன சொல்ல முடியும்? ஒருத்தன் சாட்சியா பார்த்துட்டு இருக்கேன்னு சொல்றவனே மனசு தான் சொல்ல முடியும். சாட்சி நிலைக்கு போன பிறகு அங்க சொல்றதுக்கு இன்னொருத்தன் இல்லையல்ல. அதுதானே பிரம்மம். அப்ப இங்க என்ன உண்மையிலேயே புரிஞ்சுக்கணும்னா, இந்த பிராணன்கிற உயிர் இருக்கு இல்லையா? அந்த உயிரே அந்த உணர்வா இருக்குது. அதுவே இறைவனா இருக்குங்கிறதுனால, அத போய் நம்ம சாட்சியா பார்க்கிறேன்னு சொல்லவே கூடாது. அது மிகப்பெரிய ஒரு ராங் கான்செப்ட். இது மாரி நெறைய யோகா சென்டர்லாம் இருக்கு. நெறைய பயிற்சி நிலையங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் சொல்லிக் குடுப்பாங்க. நீங்க மூச்ச கவனிச்சுட்டே இருங்கம்பாங்க. ஓஷோவும் இப்படிதான் சொல்லுவாரு. மூச்ச கவனிங்கன்னு ஓஷோ சொல்லுவாரு. அப்ப நெறைய பேர் இப்படிலாம் சொல்லிக் குடுக்குறாங்கல்ல. அப்ப அவங்க என்ன தப்பா சொல்றாங்களா அப்படின்னா, அவங்க தப்பா சொல்லல. அவங்க சொல்றதுடைய நோக்கம் உங்களுக்கு புரியுதாங்கிறது தான் விஷயம். மூச்ச கவனிங்கன்னு அவங்க சொல்லும்போது, மூச்ச கவனிக்கிறவன் யாருன்னு ஒரு கேள்வி நீங்க எழுப்பிட்டீங்கன்னா, நீங்க யாருன்னு உங்கள கண்டுபிடிச்சுக்கலாம். ஆனா, நீங்க அத கண்டுபிடிக்க முடியாம மூச்ச கவனிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா, நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். அது பல வருடங்கள் ஓடும். பல பிறவிகள் கூட ஓடலாம். அது ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்ப அத இங்க புரிஞ்சுக்கணும். அந்த பாயிண்ட் இங்க நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக இப்ப இத எடுத்து சொன்னேன். அப்ப இங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, பிராணன்ல போய் ஒடுங்குது இல்லையா மனசு. அந்த பிராணனும் என்ன உண்மையிலேயே அக்னி இடத்துல போய் ஒடுங்கிடும். அதுக்கப்புறம் அந்த அக்னி இறைவன் இடத்துல ஒடுங்கும்போது, இங்க எதுவுமே இல்ல. இறைவன் மட்டும் தான் இருக்கிறான். அப்ப இங்க இறைவனுடைய வைபவமா இங்க பிராணன் வந்துடுது. அந்த பிராணன் நம்ம உயிருன்னு சொல்றோம். அப்ப மனசு வந்துடுது. அந்த மனச வந்து பிராணனுடைய ஒரு பகுதி என்று சொல்றோம். அப்புறம் இங்க உடம்பு வந்துடுது. அந்த உடம்பு வந்து பிராணன்கிற, மனசுங்கிற ஒரு சூட்சும பொருளினுடைய தூள வடிவம் என்று சொல்றோம். ஆனா இப்படி எத வேணா நம்ம இந்த உலகத்துல உண்டாக்கி காரியங்கள பார்க்கலாம். ஆனா இந்த காரியங்களுக்கு பின்னாடி ஒரே ஒரு காரணம் இருக்கு. அந்த காரணம் தான் இறைவன்.
அவனுக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்ன தெரியுமா? வெட்ட வெளி, சுத்த வெளி, உணர்வு ஒளி அப்படின்னு நம்ம அவனுக்கு பேர் வச்சிருக்கோம். அப்ப அங்க இருக்கிற அந்த சுத்த வெளியில அவன் மட்டும் தான் இருக்கிறான். அவனுக்கு வேற எதுவுமே படைக்கப்படவே இல்ல. அப்ப படைக்கப்பட்டதெல்லாம் என்னங்க அப்படின்னு பார்த்தா, எல்லாமே அவனுடைய ரிஃப்ளெக்ஷன் தான். அவனுடைய பிம்பத்த அவன் பார்க்கிறான். அதற்காக உண்டாக்கிக் கொண்ட ஒரு உபாதி தான் இந்த பிரபஞ்சம். இந்த பிரபஞ்சம் என்கிற ஒரு படம் இருக்கு இல்லையா? திரைப்படம். அதுல வந்து எவ்வளவோ சீன் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா அந்த சீன வந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான் சாட்சியா. ஆனா அந்த சீன்னால பாதிக்கப்படவே மாட்டான். அவன் தான் பிரம்மம். அவன் தான் இறைவன். அப்ப நாம இங்க போய் தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கும்போது, நமக்கு ஒரு வெள்ளை திரை ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த படத்த நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆனா அந்த படம் எப்படிப்பட்டது? அது உண்மையா? பொய்யா? அது நம்மளால உருவாக்கப்பட்டதான்னு எல்லாம் நமக்கு தெரிஞ்சு தான படத்த பார்த்துட்டு இருக்கோம். நம்ம சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கும்போது, இது யாரு டைரக்டருங்க? இது யாரு ஆக்டரு? இந்த படம் எந்த தியேட்டர்ல ஓடுது? அப்படின்னு எல்லாம் கேட்டுட்டு போய் தான் நம்ம படம் பார்ப்போம். அப்ப பார்க்கும்போது நமக்கு புரியும். இது படம் தான், இது சினிமா தான், இது ரியல் கிடையாது. அப்படிங்கிற ஒரு அடிப்படையில நம்ம படம் பார்க்கிற வரைக்கும் பிரச்சனை இல்ல. ஆனா நம்ம படத்துக்குள்ள போய் தியேட்டர்ல உட்கார்ந்து ஒரு 1/2 மணி நேரம் போன பிறகு நம்ம என்ன பண்ணிட்டோம்? உலகத்த விட்டுட்டு படத்துக்குள்ள பூந்துட்டோம். படத்துக்குள்ள பூந்த உடனே நமக்கு அங்க வர்ற சீன்கள்லாம் நமக்கு வீட்லயே நடக்கிற மாரி இருக்கு. கதாநாயகி அழுவுறாங்கன்னா, நாம அழுதுகிட்டு இருக்கோம். என்ன காரணம்? நம்ம வீட்லயே நடக்கிற சீன் மாரி அத பார்க்கிறோம். ஏன்னா படத்துக்குள்ள போய் பூந்துட்டோம். அப்ப அது மாரி ஒரு நிலை எதனால வருதுன்னா, நம்முடைய அஞ்ஞான நிலையா இல்லையா? நம்ம புரியாம நாம நம்முடைய ரியாலிட்டி தெரிஞ்சுக்காம போய் சினிமா தியேட்டருக்குள்ள போய் படம் பார்க்க போயி, நம்மள நம்ம மறந்துட்டோம் இல்லையா? அதத்தான் இப்ப நாம இந்த விழிப்பு நிலையில செஞ்சுகிட்டு இருக்கோம். இப்ப இந்த விழிப்பு நிலையில வந்து இந்த உலகம்ங்கிற ஒரு திரைப்படம் ஓடிக்கிட்டு இருக்கு. பிரபஞ்சம் அப்படிங்கிற ஒரு படம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படத்துல நெறைய சீன் வருது. நெறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அப்ப இங்கெல்லாம் நெறைய ஆக்டர்ஸ் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த நடிப்பெல்லாம் பார்த்து அத நடிப்புன்னு ரசிச்சீங்கன்னா, நீங்க வந்து படத்த ரசிக்கலாம். இந்த உலகத்த ரசிக்கலாம். ஆனா நீங்க இந்த படத்துக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுத்தீங்கன்னா, அவன் அப்படி பண்றான், இவன் இப்படி பண்றான், அவன் அயோக்கியன், இவன் நல்லவன் அப்படின்னு நீங்க உங்களுடைய கருத்துக்கள அங்க போய் திணிச்சீங்கன்னா, மற்றவர்களால் சொல்லப்பட்ட கருத்துக்கள்ல போய் சிக்குனீங்கன்னா, நீங்க இந்த படத்த உண்மையா பார்க்க ஆரம்பிச்சுட்டீங்க. அப்ப நீங்க மாட்டிக்கிறீங்க. அப்பதான் உங்களுக்கு பிறவி தேவைப்படுது. ஏன்னா, அங்க மைண்ட் தானே இந்த மாரி வெளிப்படுத்தி இந்த மாரி விவகாரங்கள பெருசு பண்ணிக்கிட்டே போகுது. அப்ப இங்க நல்லது, கெட்டதுங்குது, பாவம், புண்ணியங்குது. இந்த மாரி நெறைய விஷயங்கள்ல இருமைகள உண்டாக்கி வச்சுக்குது. அப்ப இங்க மைண்ட் வந்து ப்ளே பண்ணுதுங்கிறத யாரால புரிஞ்சுக்க முடியும்? ஞானியினால புரிஞ்சுக்க முடியும். அப்போ எதுக்காக இத நான் இப்ப சொல்றேன் அப்டின்னா, இந்த விழிப்பு நிலையில மட்டும் தான் நீங்க இறை அனுபவத்த பெற முடியும். நீங்க தூக்கத்துல போயிட்டு நான் இறைவனோட ஒடுங்கிட்டேனேங்களே, இறைவன் கூடவே இருந்தேன்னா, எங்க இருந்தீங்க? எப்படி இருந்தீங்க? சொல்லுங்கன்னு கேட்டா, உங்களால தூக்கத்துல இறைவனோட இருந்தது சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா நீங்களே இல்லையே. அப்புறம் எங்க போய் இறைவன் கிட்ட இருந்தேன்னு சொல்லுவீங்க? சொல்றதுக்கு இன்னொருத்தங்க இல்ல. அது ஒரு பாயிண்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்களா? அது மாரி மகா பிரளயம் இருக்கு இல்லையா? மகா பிரளயம். இப்ப நான் சொல்றது தூக்கம் வந்து சாதாரண பிரளயம். மகா பிரளயம்ங்கிறது என்னன்னா, இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் இறைவனிடத்துல ஒடுங்கும். அப்ப நீங்க, நானு, எறும்பு, யானை அப்படின்னு எல்லா உயிரினங்களும் இறைவனிடத்துல போய் ஒடுங்கிடும். எல்லாமே இறைவனிடத்துல போய் ஒடுங்கின பிறகு அது மகா பிரளயம்னு சொல்லுவாங்க. அந்த மகா பிரளயத்துக்கு பிறகு திருப்பி இந்த பிரபஞ்சம் படைக்கப்படும். அந்த யுகங்கள வந்து இங்க சாஸ்திரம் எப்படி வகுத்திருக்கு அப்படின்னா, அதான் சத்தியயுகம், துவாபர யுகம், திரேதா யுகம், கலியுகம் அப்படின்ட்டு 4 யுகங்களா வகுத்து குடுத்து, அந்த யுக யுகமா இந்த பிரபஞ்சம் வந்து இயங்கிட்டு இருக்கு. அந்த இயக்கத்துல கலியுகத்தினுடைய நிறைவு பகுதி என்ன நடக்கும்? மகா பிரளயம் நடக்கும். மகா பிரளயம்னா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் அழிஞ்சிடும். இப்ப நான் மட்டும் தூங்கும்போது இந்த உலகத்த விட்டுர்றேன். இப்ப என்னுடைய தாத்தா இறந்து போகும்போது இந்த உலகத்த விட்டுட்டாரு. என்னுடைய தாத்தா வந்து இறந்து போனாரு. அப்ப என்னுடைய தாத்தா வந்து இந்த உலகத்த விட்டுட்டாரு. அவருக்கு இப்ப இந்த உலகம் இல்ல. நான் வந்து இப்ப தூங்கும்போது நைட்ல மட்டும் இந்த உலகத்த விட்டுர்றேன். திருப்பி காலையில எழுந்து வந்து நான் இந்த உலகத்த மீண்டும் அனுபவமாக்குறேன். ஏன்னா நான் உயிரோடு இருக்கேன். அதனால நான் வந்து தினசரி பிரளயத்துல வந்துட்டு வந்துட்டு போயிட்டு இருக்கேன். ஆனா, இப்ப என் தாத்தா வந்து உடம்ப விட்டுட்டாரு இல்லையா? அவரு மகா பிரளயத்துக்கு போயிட்டாரான்னா, இல்ல. இப்ப நம்ம சாதாரண தூக்கம் பிரளயம் மாரி அவரு இந்த உடல விட்டுட்டாரு அவ்வளவுதான். ஆனா நான் தூக்கத்துல உடம்ப விடுறதில்ல. வச்சுக்கிட்டு இருக்கோம். அதனால மறுநாள் காலையில இதே உடம்பு எடுத்துட்டு வந்து இந்த உலகத்துல விவகாரம் பண்றோம். ஆனா என் தாத்தா இறக்கும்போது தூக்கத்திலேயே உடம்பையும் விட்டுட்டாரு. அப்ப உடம்பையும் விட்ட உடனே அவர் உயிர் பிரிஞ்சிடுச்சுன்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என்ன ஆயிடுச்சு? அவருடைய மனசு வெளியேறிட்டது. வெளியேறும்போது 16 தத்துவங்களோட வெளிய போயிடும். 5 கர்மேந்திரியங்கள், 5 ஞானேந்திரியங்கள், 5 பிராணன்கள், மனசு. இத எடுத்துக்கிட்டு வெளிய போன உடனே, அவர் மீண்டும் உடம்பு எடுக்கணும்னா, அதுதான் இங்க நம்ம என்ன சொல்றோம்? கால தேசங்களுக்கு வெளிய போயிட்டாரு. பூமிக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் அவருக்கு கால தேசம். ஏன்னா இங்க டைமிங் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு. டைம் அண்ட் ஸ்பேஸ் இருக்கு. பட் வெளிய போயிட்டீங்கன்னா, நோ டைம், நோ ஸ்பேஸ். அப்ப நீங்க அடுத்த பிறவி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 1 வருடம் ஆலாம், 1 யுகம் கூட ஆகலாம். 1 யுகம்ங்கிறது நம்ம ஏற்கனவே இதெல்லாம் பிரீஃபா பார்த்தோம். இதே சாந்தோக்கிய உபநிஷத்துல ஆரம்பத்துல பிரம்மாவுக்கு வந்து 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு.
அப்ப ஒரு வருடம் என்பது பிரம்மாவுக்கு ஒரு நாள். அப்ப நாம வந்து ஒருத்தர் இறந்து போன உடனே வருடாந்திரம் கும்பிடுறோம் அப்படின்னா, அந்த வருடாந்திரத்தினுடைய நோக்கம் என்ன? அவருக்கு ஒரு நாள் தான் ஆயிருக்கு. வெளிய போயிட்டார் இல்லையா? மறுநாள் அவருக்கு உணவு குடுக்குறோம். அப்ப மறுநாள் நாம வந்து உணவு குடுக்குறோங்கிறது அவருக்கு மறுநாள் தான் பசி எடுக்கும். மறுநாள் தான் அவரு பசிக்காக உணவு கேட்கிறாருங்கிற மாரி இங்க சொல்லப்பட்டு, நம்ம வந்து வருடாந்திரத்துல அவருக்கு படையல் எல்லாம் போட்டு சாமி கும்பிடுறோம். அப்ப அவரு அந்த மாரி ஒரு பசியோடு இருக்கிறாருன்னா, நம்ம குடுக்குற உணவ அவரு எடுத்துக்கிறாரு. அது எப்படி அக்னியின் மூலமா சேர்க்கப்படுது. யாக குண்டத்துல போடும்போது அக்னி அத கொண்டு போய் அவருக்கு சேர்த்துறாங்க அப்படின்லாம் புராணங்கள் சொல்லுது. அப்ப இந்த மாரி உடல்ல விட்ட பிறகு மனமானது இந்த வெளி விவகாரத்துக்குள்ள வெட்ட வெளியில போய் நிக்கும்போது, மறு ஜென்மம் எடுப்பதற்கு பல யுகங்களும் ஆகலாம், பல வருடங்களும் ஆகலாம். நமக்கு தெரியாது. அப்ப அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் வருவதற்கு முன்னாடியே கிடைச்சிருக்கிற வாய்ப்ப பயன்படுத்திக்கணும் இல்லையா? அப்ப அரிதான மனித உடல் கிடைச்சிருக்கு. அது ஒரு பிளஸ் நமக்கு. அப்படிப்பட்ட அரிதான மனித உடல்ல இது மாரி அத்தியாத்ம ஞானம் கிடைச்சிருக்கு. இது அத விட டபுள் பிளஸ். அப்ப இந்த அத்தியாத்ம ஞான கல்வியின் மூலமா நமக்கு ஒரு புரிதல் வந்து விட்டது. நான் யாருங்கிற ஒரு புரிதல் வந்து விட்டது. அது ட்ரிபிள் பிளஸ். இப்படியே நம்ம நம்முடைய கிட்ட இருக்கிற அந்த பிளஸ் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா, எவ்வளவு விஷயங்கள் நமக்கு ஒரு கிஃப்ட்டா கிடைச்சிருக்கு. இறைவன் குடுத்திருக்கிறான். அப்ப இத சரியா பயன்படுத்தி, நம்ம இங்க வாழும்போதே அடைகின்ற ஞானம் இருக்கு இல்லையா? அதுக்கு பேர் தான் ஜீவன் முக்தின்னு பேரு. அந்த ஞானியினால மட்டும் தான் இந்த உலகத்த வந்து திரைப்படம் மாரி பார்க்க முடியும். இதுல எந்த விவகாரத்திலயும் சம்பந்தப்படாம சாட்சியா இருக்க முடியும். இங்க எல்லாமே நடக்கும். ஆனா எல்லாமே திரைப்படம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுல நீங்க சம்பந்தப்பட மாட்டீங்க. சாட்சியா பார்க்கலாம். ஆனா நீங்க ஏன் சம்பந்தப்படுறீங்க? அது ரியல்னு நம்புறதுனால. உங்க வீட்ல ஒரு பிரச்சனைன்னு வந்த உடனே துடிக்கிறீங்க. பக்கத்து வீட்ல பிரச்சனை வந்தா துடிக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா அது வேற யாரோ, இது நம்ம குடும்பம் அப்படிங்கிறது. அப்ப இங்கெல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்குன்னா, மனசு சிக்கிக்கிட்டு இருக்கு இல்லையா? இதிலிருந்து நம்ம விடுபடணும். இதுதான் ரொம்ப முக்கியம். அப்ப இப்ப நாம என்ன இங்க புரிஞ்சுக்கணும்னா, இந்த பாடத்திட்டத்துல இப்ப மரணத்த பத்தி சொல்லும்போது, இவரு உத்தாலகர் என்ன சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் மரணம் அடையும்போது நம்முடைய வார்த்தை வந்து மனசுல ஒடுங்கும். மனசு வந்து பிராணன்ல ஒடுங்கும். பிராணன் வந்து அக்னியில ஒடுங்கும். அக்னி வந்து இறைவனில் ஒடுங்குதுன்னு சொல்றாரு. அப்ப இறைவனில ஒடுங்குறதுனால நம்ம மீண்டும் வந்து அதே நிலையை அடைவோமா அப்படின்னா, இறைநிலையை அடைவோமான்னா அடைய முடியாது. ஏன் அப்படின்னா, இப்ப எல்லாருக்குமே ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்க மனத வந்து லிஃப்ட் பண்ணணும். அப்டேட் பண்ணி, அந்த மனதுக்கு வந்து நான் அறிவு தான் அப்படிங்கிறத நீங்க காட்டிக் குடுத்தா மட்டும் தான் உங்களுக்கு பிறவா பெருநிலை. நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க இறைநிலை, இறை அனுபவம் என்பது மனம் இறக்கணும். மனம் இறத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனமானது தூய அறிவாக மாறணும். அப்படி மாறாம நீங்க வந்து இந்த உலகத்துல என்ன விவகாரம் பண்ணிட்டு இருந்தாலும், அந்த விவகாரத்துக்கு கர்த்தா, போக்தா வந்து அந்த மனசு தான். அப்ப அந்த கர்த்தா, போக்தா அபிமானம் என்ன பண்ணுது? அந்த மனதின் அடிப்படையில தன்னை இன்னார் இப்படின்னு பாவிச்சுக்கிட்டு, இத நான் செய்றேங்கிற அகங்காரம், மமகாரத்துக்குள்ள சிக்கிக்கிட்டு, இந்த உடம்ப தக்க வச்சுக்கிட்டு, இந்த வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த விவகாரம் என்ன பண்ணும்னா, அடுத்த பிறவிக்கு வழிவகுத்துடும். இங்க நம்ம என்ன வேணா பண்ணலாம். நல்ல காரியங்கள் பண்ணலாம், கெட்ட காரியங்கள் பண்ணலாம். அத பத்தி அதுக்கு கவலையே கிடையாது. நீங்க நல்லதெல்லாம் பண்ணிட்டீங்க, உங்களுக்கு பிறவி இல்லன்னு சொல்லாது. இவன் கெட்டதெல்லாம் பண்ணிட்டான், இவனுக்கு பிறவி குடுக்குறேன் அப்படின்லாம் சொல்லாது. நீங்க நல்லது பண்ணாலும், கெட்டது பண்ணாலும், அந்த மனதினுடைய அடர்த்திக்கு தகுந்த மாரி அடுத்த பிறவி தான் மாறுமே தவிர, பிறவா பெருநிலை உண்டாகாது. அத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப நெறைய பேர் நான் ஞான பாதையில வந்துட்டேன். நான் நெறைய சமுதாய சேவை செய்கிறேன். எப்ப பார்த்தாலும் இறை சிந்தனையிலே இருக்கிறேன். அப்போ எனக்கு வந்து அடுத்த பிறவி வராதுங்களான்னா, எப்படி வராம போகும்? நீங்க நல்லவங்களா அடுத்த பிறவில பொறக்கலாம். நல்ல நிலையில பொறக்கலாம். அது உங்களுடைய புண்ணிய கர்மாவா மாறிடும். ஆனாலும் பிறவி தப்பாது. அப்ப பிறவியே இல்லாம போகணும்னா, இங்க மனம் இறந்தால் மட்டும் தான் பிறவி இல்லாம போகும். அப்ப மனம் இறக்கிறதுன்னா என்னங்க? அப்படியே நான் வந்து மனநோயாளியா மாறணுமா? இல்ல வந்து ஒரு கோமா ஸ்டேஜ் நோயாளி மாரி மாறணுமான்னா, அப்படி சொல்ல வரல சாஸ்திரம். மனம் இறத்தல் அப்படின்னா, மைண்ட வந்து அந்த கான்ஷியஸ்னஸா அப்டேட் பண்ணிக்கிறது. அதாவது மனம்ங்கிற ஒரு விஷயத்துல இருந்து நான் அந்த தூய அறிவு தான் அப்படிங்கிற அந்த நிலைப்பாட்டுல நம்ம நிக்கிறது. அந்த நிலைப்பாட்டுக்குள்ள நம்ம நின்னா மட்டும் தான் நம்ம அந்த பிறவா பெருநிலைக்குள்ள வர முடியும். அப்ப நாம இப்ப வாழும்போது இதுக்கு பெயர் வந்து ஜீவன் முக்தி. இந்த உடம்ப விட்ட பிறகு அதுக்கு விதேக முக்தி. தேகமற்ற நிலையில கிடைக்கக்கூடிய ஒரு வீடு பேறு முக்தி என்று நம்ம சொல்றோம். அப்ப இந்த இடத்துல நீங்க இப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். இறைவனில் ஒடுங்குறதுங்கிற ஒரு பாயிண்ட்ட வந்து நம்ம இறைவன்கிட்டயே ஒடுங்குறோமே, எல்லாருமே இறைவன்கிட்ட தானே போக போறோம். அப்ப எதுக்காக இந்த பயிற்சி, முயற்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க மனமற்ற நிலைக்கு போறதுக்கு தான் பயிற்சி, முயற்சி எல்லாமே. அப்ப நீங்க பண்றது எல்லாமே அந்த மைண்ட்லெஸ் ஸ்டேட்டுக்கு போகுதா அப்படிங்கிறத நீங்க பார்த்துக்குங்க. பூஜை பண்றதும் அப்படிதான், ஜெபம் பண்றதும் அப்படிதான். எல்லாமே மனம் வந்து அந்த பக்குவ நிலையை அடைஞ்சு தன்னை அந்த தூய அறிவாக அப்டேட் பண்ணிக்கிற ஒரு ப்ராசஸ் தான் நம்ம இங்க பண்றோம். அத நல்லா புரிஞ்சுக்கணும். இப்ப திருப்பி இந்த உபநிஷத்துல வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்ப பொதுவா இந்த குருகுலத்துல இருந்து சுவேதகேது என்ன பண்ணான்? திரும்பி வந்த உடனே ஒரு அகங்காரியா மாறிட்டான்னு நம்ம பார்த்தோம் ஆரம்பத்திலேயே.
அப்போ உத்தாளகர் அவரிடத்துல ஒரு கேள்வி கேட்டார். "என்னப்பா நீ பாடம் படிச்சுட்டு வந்தீன்னா, பாடத்தினுடைய தகுதியே என்னப்பா? பணிவு தானே. நீ நல்லா படிச்சிருந்தீன்னா, நீ ஒரு பணிவுள்ள மாணவனா மாறி, யார கண்டாலும் நீ பணிவும், மரியாதையும் குடுப்ப. ஆனா நீ வந்தத பார்த்தா ரொம்ப அகங்காரமா தெரியுதே. அப்ப நீ இந்த உபதேசத்த கேட்டியா? எந்த உபதேசத்தால் கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை பெற்றாயா?" அப்படின்னு அவங்க அப்பா உத்தாளகர் வந்து சுவேதகேதுவிடம் கேட்டார். ஆனா அவன் என்ன சொல்றான்? "அப்படி ஒரு உபதேசம் எனக்கு என்னுடைய குருநாதர் சொல்லவே இல்லையேப்பா. அப்படிப்பட்ட உபதேசம் என்ன?" அப்படின்னு அவன் கேட்டான். அப்ப இந்த உபதேசம் தான் இப்ப அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்ன அப்படின்னா, கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ அப்படின்னா, அந்த காரணத்தை அறிந்தால், அந்த காரணத்திலிருந்து உருவாகிய காரியங்கள் அனைத்ததும் அறிந்ததாகும் என்று நாம் இங்க புரிந்து கொள்ள முடியும். அப்ப இங்க நீங்க எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகுமோ, அதுதான் இந்த உபநிஷத்தினுடைய சாரம். அப்ப எதை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும்? இறைவனை அறிந்து கொண்டால் எல்லாம் அறிந்ததாகும். அப்ப இறைவன் எப்படிங்க இருக்கிறான்? இறைவன் வெளியாக இருக்கிறான். வெட்ட வெளி, ஆகாயமா இருக்கிறான். அப்ப அந்த ஆகாயத்திலிருந்து தான் எல்லா பூதங்களும் படைக்கப்பட்டன என்று நமக்கு இந்த சிருஷ்டி தத்துவத்தை வந்து நம்முடைய வேதாந்த சாஸ்திரம் அருமையா விளக்கியிருக்கும். அதாவது முதல்ல வந்து புருஷன் அப்படிங்கிற வெளி இருந்தது. அந்த வெட்ட வெளியிலிருந்து பிரகிருதி படைக்கப்பட்டது. அந்த பிரகிருதிங்கிற சக்தியிலிருந்து தான் இந்த பிரபஞ்சம் உருவானது இல்லையா? இந்த பிரபஞ்சமே பிரகிருதி தான். அப்ப இங்க பிரகிருதியில வந்து என்னென்ன இருக்கு? பஞ்சபூதங்கள் இருக்கு. அப்புறம் அந்த பஞ்சபூதங்களுடைய முக்குணங்கள் இருக்கு. சத்துவ குணம், ரஜோகுணம், தமோ குணம்ன்ட்டு. அப்புறம் அந்த 3 குணங்களுக்கும் 3 நிறங்கள் இருக்கு. அப்புறம் அந்த 3 குணங்களும் என்ன மாரி வெளிப்படுது? தமோ குணத்தின் அடிப்படையில ஆவரணம், விக்ஷேபம் என்று 2ஆக பிரியுது. அது தோன்றும் சக்தி, மறையும் சக்தி என்று 2 விஷயங்களை வெளிப்படுத்துது. அப்ப இங்க தோன்றுதல், மறையுதல் அப்படிங்கிற சக்தி யாருடைய சக்தி? அந்த யுனிவர்சலுடைய சக்தி தான். அந்த பிரகிருதியினுடைய சக்தி தான். அப்ப அதுதான் நம்ம இடத்துல இருக்கிற மனோசக்தி. அப்ப இங்க மனசு என்ன பண்ணுதுன்னா, சில விஷயங்கள உள்ள இருந்து வெளிப்படுத்தும், சில விஷயங்கள உள்ள கொண்டு போய் மறைச்சுக்கும். அப்ப தோன்றும் சக்தி, மறைக்கும் சக்திங்கிறது மனசா தான் இருக்குங்கிறத இங்க வந்து பூடகமா இங்க சொல்லி காட்டி, அப்ப இங்க எல்லாமே மனதின் அடிப்படையில தான் இங்க படைப்பே உருவாக்கப்பட்டிருக்குங்கிற ஒரு உயரிய விஷயத்தை இங்க உபதேசம் பண்ணி, இங்க வந்து அப்படியே ஒன் பை ஒன்னா கொண்டு வரும்போது அவங்க என்ன புரிய வைக்கிறாங்க நமக்கு அப்படின்னா, எந்த காரணத்தை நீ அறிஞ்சுக்கிட்டியோ, அங்கிருந்து தான் எல்லா காரியங்களும் உருவானது அப்படிங்கறத இங்க உபதேசமா சொல்றாரு உத்தாலகர். அப்ப நாம இங்க வந்து ஒவ்வொன்னுக்கும் மூலத்தை தேடணுமான்னா அவசியமே இல்ல. இப்ப வந்து பென்சில் வந்து எதுலங்க செய்யப்பட்டது? மரத்தினால் செய்யப்பட்டது. சரி, அப்ப பென்சில் மரத்தினால செய்யப்படுதுன்னா மரம் எதனால செய்யப்பட்டது? பூமியினால் செய்யப்பட்டது. அப்ப பூமி எதனாலங்க செய்யப்பட்டது? அப்ப உடனே மூலகங்களுக்கு திரும்பணும். பூமிக்கு முன்னாடி நீரு, நீருக்கு அப்புறம் அக்னி, காற்று, ஆகாயம். இப்படி தத்துவங்கள் எல்லாமே மூலகங்களுக்குள்ள பஞ்சபூதங்களுக்குள்ளதான் ஒன்னொன்னா வந்து பூமி உண்டாகி, பூமியிலிருந்து மரம் உண்டாகி, மரத்தினால் நாம் செய்யப்பட்ட பென்சிலை உபயோகப்படுத்திட்டு இருக்கோம். அப்ப இப்படி எல்லாத்துக்கும் நீங்க ரிட்டர்ன் போனீங்கன்னா எல்லாமே எங்க போய் முடியும்னா பஞ்சபூதங்கள்ல போய் முடியும். அப்ப பஞ்சபூதங்களுக்கும் ஆதார தலைவன் யாரு? இறைவன் தான் ஆதார தலைவன். இறைவன்கிற நிலையில இங்க சர்க்குண வடிவத்துல பார்க்கும்போது அதுக்கு பேரு பிரகிருதி, ஈஸ்வரன், அம்பாள், சக்தி அப்படின்னு பல பேர்ல நம்ம அழைக்கிறோம். ஏன்னா பிரகிருதிக்கு தான் இப்படி பேர் வச்சிருக்கோம். அம்பாள்னு பேர் வச்சிருக்கோம், சக்தின்னு சொல்றோம், ஈஸ்வரன் சொல்றோம், ஈஸ்வரின்னு சொல்றோம். இப்படி எல்லாம் பல பெயர்கள் இருக்கு. அது பூரா இறைவனுடைய வியாபகம், வைபவம். அதுதான் இங்க பிரபஞ்சமா இருக்கு. அப்ப இப்படிப்பட்ட பிரபஞ்சம் எங்கிருந்து வெளிப்பட்டது? இறைவனிடத்திலிருந்து வெளிப்பட்டது. இறைவன் எப்படி இருக்கிறான்? வெட்ட வெளியாக இருக்கிறான், சுத்த வெளியாக இருக்கிறான். அப்ப அந்த சுத்த வெளியில எதுவுமே ஒட்டாது. அவனிடத்துல எதுவுமே ஒட்டாது. ஏன்னா அவன் தன்னில் தானாய், தன்மயமாய், தனித்துவமாய் இருக்கின்றான். அப்ப அப்படிப்பட்ட இறைவனிடத்திலிருந்து தான் இந்த அண்ட சராசரங்களும் தோன்றி இருக்கின்றன. அப்ப இவைகளுக்கு எல்லாம் காரணம் யார் என்றால் இறைவன், பரமன் என்று நம்ம இங்க புரிஞ்சுக்கணுங்கிற அந்த முக்கியமான விஷயத்தை இங்க முன்னிறுத்தி இந்த இடத்துல உத்தாலகர் வந்து ஸ்வேதகேதுக்கு பேசுறார். அதுக்கு தான் இந்த 3 கேள்வியை கேட்டார். எந்த உபதேசத்தை நீ கேட்டா கேட்காதது கேட்கப்படுமோ, சிந்திக்காதது சிந்திக்கப்படுமோ, அறியாதது அறியப்படுமோ, அந்த உபதேசத்தை பெற்றாயான்னு கேட்டாரு. அவன் பெறவில்லை என்று சொன்னான். இப்ப அவனுக்கு அந்த உபதேசத்தை கொடுத்துட்டாரு. இப்ப எதை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகும்? இறைவனை தெரிந்து கொண்டால் எல்லாம் தெரிந்ததாகும். இறைவனை உணர்ந்து விட்டால் எல்லாம் உணர்ந்ததாகும். அப்ப இறைவனை கேட்டு விட்டால் எல்லாம் கேட்டதாகும். இறைவனை சிந்தித்து விட்டால் எல்லாம் சிந்தித்ததாகும். இறைவனை அறிந்து விட்டால் எல்லாம் அறியப்படும் என்ற ஒரு அருமையான விஷயத்தை இங்கு உத்தாலகர் ஸ்வேதகேதுவுக்கு தெளிவுபடுத்தினார் என்று இந்த இடத்துல பார்க்கிறோம். அப்ப இங்க மரணத்தின் போது கீழ்காணும் வகையிலே அனைத்தும் இறைவனில் ஒடுங்குகின்றன என்று பார்க்கிறோம். அதுதான் வாக்கு, அப்புறம் மனம், மனதிலிருந்து பிராணன், பிராணனிலிருந்து அக்னி, அக்னியிலிருந்து இறைவன்.
அப்ப காரியங்கள் காரணத்தில் தான் ஒடுங்கும். அனைத்தும் இறைவனில் ஒடுங்குவதால், அனைத்திற்கும் காரணமாக இறைவனே திகழ்கின்றார். எனவே அவரை அறிந்தால் அனைத்தையும் அறிந்ததாகும் என்பதாக இந்த இடத்துல புத்தாளகர் தன்னுடைய உரையை நிறைவு செய்கிறார். அடுத்தது மகா வாக்கியத்தினுடைய அடிப்படையில இன்னும் சில விஷயங்களை சொல்ல விரும்புறார். அப்ப இன்றைக்கு நேரம் கருதி இந்த வகுப்பை நான் நிறைவு செய்கின்றேன். நன்றி. ஓம் தத் சத்.